நான் டாக்டர் சிந்து, சுகம் ஆயுர்வேத வைத்தியசாலை, ராமநாதபுரம். இப்போது நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா நீர்ப்பை கட்டி. அதாவது நீர்ப்பை கட்டினா நம்ம மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லுவாங்கன்னா பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, ஆன்சைட்டி, அப்புறம் சில வேளைகளில் பரம்பரையாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். பிசிஓஎஸ் அதாவது நீர்க்கட்டிக்கு வந்து என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். என்ன செய்யணும் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து ஒரு 1 to 5 days இருக்குது அப்படின்னா 10 days முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அந்த டைமில் வந்து சுரக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா சோயா உணவுகள் இருக்குல்ல, அது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, கொண்டைக்கல்ல எடுத்துக்கலாம், எள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ். இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட சுரப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 days வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கேபேஜ் எடுத்துக்கலாம், பம்கின் எடுத்துக்கலாம், பப்பாயா, கிவி ஃப்ரூட் எடுத்துக்கலாம், அப்புறம் தென் வந்து பாதாம், நட்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் உணவு வகைகளோடு சேர்த்து மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸு, மூச்சு பயிற்சி, யோகா பயிற்சி இதையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அதில் வந்து ரெக்கவரி ஆகலாம். பெயினையும் ஓவர் கம் பண்ணி வரலாம், மென்சஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்து சுகரி ஃபுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, ஓவராக சால்ட் இன்டேக் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து ஈஸியாக வந்து விடுபடலாம். வருமுன் காப்போம், வந்தாலும் தீர்ப்போம்.